Dear children, next chemistry lesson, unit 11, air. Short summarization. What is air? Air is a mixture of gases that surround our planet Earth. Okay, நம்ம எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய all gases, mixture of gases, that is called air. What's the difference between air and gas? Yes, தனியாக சொல்லும்போது கேஸ் இல்லையா, ஆக்சிஜன் கேஸ், ஹைட்ரஜன் கேஸ், கார்பன் டை ஆக்சைடு கேஸ், கார்பன் மோனாக்சைடு கேஸ், நைட்ரஜன் கேஸ், இதெல்லாம் தனியாக சொல்லும்போது கேஸு. ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஆல் கேஸ் இஸ் கால்டு ஏர். ஓகே, இப்போது இந்த ஏர் நம்ம எர்த்தை சுற்றும்போது தட் இஸ் கால்டு அட்மாஸ்பியர். இட் இஸ் நதிங் பட் வாட்? அட்மாஸ்பியர். This atmosphere or air is essential for survival of all living things. இல்லையா, நமக்கு மட்டும் இல்லை, ஹியூமன் பீயிங்ஸ், நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ், ஆல் தி லிவிங் திங்ஸ், பிளான்ட்ஸுக்கும் அதே மாதிரி அனிமல்ஸ் எல்லாருக்குமே என்ன தேவை? எஸ், ஏர் தேவை இல்லையா. திஸ் ஏர் கண்டைன்ஸ் 78.09% நைட்ரஜன், 20.95% oxygen and 0.93% argon, 0.04% carbon dioxide and small amount of other gases. Okay, இப்போ 20.95% ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில். ஸோ இந்த டேப்லெட் காலம் பாருங்கள், அட்மாஸ்பியருக்கு ஏரில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது? 21%. தட் இஸ் 20.95, தட் இஸ் 21%. வாட்டரில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது? எஸ், 88 to 90% ஆக்சிஜன். ஓகே, தென் வி ப்ரீத் இன் ஆக்சிஜன் அண்ட் ப்ரீத் அவுட் கார்பன் டை ஆக்சைடு இல்லையா. ப்ரீத் இன் பண்ணுறது இன்ஹலேஷனுக்கு ஆக்சிஜனும், எக்ஸ்ஹலேஷன் கார்பன் டை ஆக்சைடு இல்லையா. பிளான்ஸ் இன்டர்ன் யூஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போது நம்ம மட்டும் இல்லை, பிளான்ஸும் ரெஸ்பயர் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் எடுக்கும். ஆனால் ஃபோட்டோசிந்தசிஸ், டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் இட் டேக்ஸ் வாட்? கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் தி அட்மாஸ்பியர். ஓகே, இது எதை யூஸ் பண்ணணும்? கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணி தான் அதை இது ப்ரிப்பேர், இட்ஸ் தேர் ஓன் ஃபுட், அதனோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அது கார்பன் டை ஆக்சைடு எடுக்கும் இல்லையா. அண்ட் ரிலீஸ் அட் த டைம் இட் ரிலீஸ் வாட்? ஆக்சிஜன் இன் டு தி அட்மாஸ்பியர். ஓகே, சின்ஸ் மென் ஹாவ் பீன் கட்டிங் டவுன் ட்ரீஸ் ஃபார் தேர் நீட்ஸ், தி அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர் இஸ் இன்க்ரீசிங். அப்போது மரம் இருந்தால் தானே, மரம் தானே கார்பன் டை ஆக்சைடு எடுக்கிற ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது. ஓகே, அப்போ இந்த மரத்தை எல்லாம் கட் பண்ண ஆகும், கார்பன் டை ஆக்சைடு அளவு இன்க்ரீஸ் ஆகும் அட்மாஸ்பியரில். ஓகே, this is responsible for the raising of atmospheric temperature. அப்போ டெம்பரேச்சர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். In the industries and vehicle releases gases like carbon monoxide and sulfur dioxide into the atmosphere. நமக்கு தெரியும், இண்டஸ்ட்ரீஸும் அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய புகை இருக்கு இல்லையா, ஸ்மோக், அது என்னது? கார்பன் மோனாக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு. திஸ் ஹஸ் ரிசல்டட் இன் தி எஃபெக்ட் ஆஃப் லைக் குளோபல் வார்மிங் அண்ட் ஆசிட் ரெயின் விச் அஃபெக்ட்ஸ் அஸ் இன் மெனி வேஸ் இல்லையா. அப்போ இந்த மாதிரி இந்த கார்பன் மோனாக்சைடும் கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஆசிட் ரெயினுக்கு காரணமாக அதே மாதிரி குளோபல் வார்மிங் ஆகும் ரீசன் ஆகும் இல்லையா. இன் டோட்டல் தி குவாலிட்டி ஆஃப் ஏர் இஸ் கோன் இன் மாடர்ன் டேஸ். இப்போ நவடேஸில் என்ன, இப்போது ஏரோட குவாலிட்டி கம்மியாகிட்டே வருது. இப்போ இந்த பைசாட்டு பார்த்தா தெரியும் பர்சன்டேஜ் எவ்வளோ போட்டிருக்குன்னு இல்லை. ஓகே, ப்ளூ கலரில் இருக்கிறது 46.6% ஆக்சிஜன். ஓகேயா, ரெட் கலரில் சிலிக்கான் 27.7%, அலுமினியம் 8.1, இந்த மாதிரி ஒவ்வொன்றோட ரேஷியோ என்னன்னு போட்டிருக்கு பைசாட்டில். ஓகே, நெக்ஸ்ட், ஆக்சிஜன் இஸ் அபவுட் 2 times more soluble in water than nitrogen. வாட்டரில் பார்த்தோன்னா நைட்ரஜனை விட 2 மடங்கு ஆக்சிஜன் சால்யூபிள் ஆகுது. ஓகே, if it had the same solubility as nitrogen, then less oxygen would be present in seas, lakes and rivers. That will make life much more difficult for living organism. இப்போது ஆக்சிஜனோட அளவு நைட்ரஜனோட அளவு சேமாக சால்யூபிளாக இருந்தேன்னா, அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனும் ஆக்சிஜன் சேமாக இருந்தேன்னா அங்கே உயிர் வாழ முடியுமா இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு? ஓகே, ஜீலையும் லேக்கில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி வாழும் இல்லையா. ஸோ அந்த மோர் டிஃபிகல்ட் ஃபார் லிவிங் ஆர்கானிசம். ஃபிஷ்ன்னு சொல்கிறது ஓகே, டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆகும்போது டிஃப்ரெண்ட்டு ஆகும், தட் இஸ் ப்ளூரல் வந்து ஃபிஷ்ஷஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபிஷ்ஷோட ப்ளூரல் ஃபிஷ் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கும் நம்ம ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு சேம் கைண்டுனா ஃபிஷ்ஷோட ப்ளூரலும் ஃபிஷ் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் வெரைட்டி என்னன்னால ஃபிஷ்ஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சீஸில் ஆக்சிலெலாம் பார்த்தோன்னா அதோடைய ஆக்சிஜனோட அளவு தான் 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் அதுக்கு உயிர் வாழ முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். வாட்ஸ் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆக்சிஜன்? ரியாக்ஷன் வித் மெட்டல், ஆக்சிஜன் ரியாக்ட் வித் மெட்டல்ஸ் லைக் சோடியம், potassium, magnesium, aluminum and iron to form their corresponding metal oxides. இது மெட்டலோட ரியாக்ட் பண்ணும்போது
இது சோடியத்தோட பொட்டாசியோட எல்லாம் ரியாக்ட் பண்ணும்போது அதனுடைய ஆக்சைட்ஸ் அது க்ரியேட் பண்ணும். ஓகேயா, தேர் ஆக்சைட்ஸ், மெட்டல் ஆக்சைட்ஸ் which are generally basic in nature. Okay, but the metals differ in their reactivity towards the oxygen. ஓகே, ஒவ்வொரு மெட்டலோட ரியாக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெட்டல் ஆக்சைடு. எந்த மெட்டலோட ஆக்சிஜனும் மெட்டல் ஆக்சைடு தான். அப்போது சோடியம் ஒரு மெட்டல் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் கிவ்ஸ் வாட் சோடியம் ஆக்சைடு. அதே மாதிரி நமக்கு நிறைய காம்பவுண்ட் கொடுத்துருக்கு. சோடியம் ஆக்சைடு Na2O, பொட்டாசியம் ஆக்சைடு K2O, மெக்னீஷியம் ஆக்சைடு MgO, அலுமினியம் ஆக்சைடு Al2O3. இதெல்லாம் நல்லா மக்கப் பண்ணி வைக்கணும். ஓகே, அயன் ஆக்சைடு Fe3O4 அயன் ஆக்சைடு. ஓகே, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி எழுதக்கூடாது. Na2O K2O அந்த ரேஷியோ தான் அது காம்பவுண்டுன்னு சொல்கிறது. அது பர்டிகுலர் ரேஷியோவில் தான் ஃபார்ம் ஆகும். ஏதோ ஒரு எண்ணெய் ஒரு ஆக்சிஜன் சேர்றது இல்லை. Na2O 2 சோடியம் ரியாக்ட் வித் 1 ஆக்சிஜன் ஆட்டம். இட் பிகம்ஸ் அ காம்பவுண்டு. பர்டிகுலர் ரேஷியோ வேணும். ஓகே, அயன் ஆக்சைடு Fe3O4. இப்போ இது நல்லா மக்கப் பண்ணி வைக்கணும் டேப்லெட் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ரஸ்டிங்? தி ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் அயன் இன்டு ஹைட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சைடு இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் மாய்ஸ்டர் இஸ் கால்டு ரஸ்டிங். ஓகே, இப்போது ரஸ்டிங்னு சொல்கிறது என்ன? இன் அயன் இந்த அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய மாய்ஸ்டரோடைய ஆக்சிஜனுடன் சேரும்போது இட் பிகம்ஸ் அயன் ஆக்சைடு. அதனால தான் சொல்கிறது ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. Okay, iron oxide or ferric oxide, hydrated ferric oxide, that is called a rusting. Okay, Fe react with oxygen gives Fe2O3. அது பிறகு the moisture சேரும்போது that is called what? Fe2O3 XH2O, rust. X means water molecules பொறுத்து சேஞ்ச் வேரியபிள் ஆகும். அதனால தான் Xன்னு போட்டிருக்கு. X is the number of water molecule which is variable. அது சேஞ்சஸ் ஆகும். ஓகே, ஸோ இது அயன் ஆக்சைடு சொல்கிறது தான் ரஸ்டிங். ஓகே, இதே மாதிரி இருக்குது. மாய்ஸ்டரோடு சேரும்போது இது என்ன ஆகும்? ரஸ்டிங் ஆகும். Okay, next, what are the uses of oxygen? First one, it is used as oxyacetylene cylinder for cutting and welding metals. Okay, welding purpose-க்காக யூஸ் பண்ணுறோம். இந்த சிலிண்டரில் இந்த oxyacetylene யூஸ் பண்ணுறோம், acetylene. Okay, next, second use, it is used to remove carbon impurities from steel. இப்போ கார்பன் மேனுஃபேக்சர் பண்ணுறோம்ல ஃபேக்ட்ரிஸ், அங்கே இம்ப்யூரிட்டிஸை கார்பன் இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆக்சிஜனை யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஃபர்னேஸில் யூஸ் பண்ணோம். ஓகே, கார்பன் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆக்சிஜனை யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் யூஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் யூஸ் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் ஃபார் ரெஸ்பிரேஷன். எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பிளான்ட்ஸ் அனிமல்ஸும்? எஸ், ரெஸ்பிரேஷனுக்காக. நம்மளும் பிளான்ட்ஸும் ஆக்சிஜனை யூஸ் பண்ணுறோம். இது ஃபோட்டோசிந்தசிஸுக்காக கார்பன் டை ஆக்சைடு, ஆனால் ரெஸ்பிரேட் பண்ணுறதுக்காக இதுவும் எடுக்கிறது ஆக்சிஜனு தான். ஓகே, அதே மாதிரி இந்த அனிமல்ஸும் என்ன பிரீத் இன் எது? ஆக்சிஜன். அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் பிரீத் இன் ஆக்சிஜன். அனிமல்ஸும் பிளான்ட்ஸும் பிரீத் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் எடுக்கும். ஆனால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணோம்? கார்பன் டை ஆக்சைடு. அந்த டைமில் ரெஸ்பிரேஷன் நடக்கும், ஆனால் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் ரெஸ்பிரேஷன் எப்போவுமே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், இட் இஸ் யூசஸ் ராக்கெட் ஃபியூயல். ஆக்சிஜன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ராக்கெட் ஃபியூயலாகவும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபிஃப்த் ஒன், இட் இஸ் யூஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் பை ஸ்கியூபா டைவர்ஸ், மவுண்டனர்ஸ், ஆஸ்ட்ரோநாட்ஸ், பேஷண்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனுக்கு ஸ்கியூபா டைவர்ஸு, இந்த டைவர்ஸ்ன்னு சொன்னால் இந்த ஓஷன்லலாம் போகலையா டைவர்ஸு, அவங்க யூஸ் பண்ணுறது ஓஷன் பாருங்கள். அந்த ட்ரெஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா? அவங்க ஆக்சிஜன் சிலிண்டர் கையில் வச்சுருக்கோம் இல்லையா? அதே மாதிரி மவுண்டனர்ஸு, மவுண்டன்லாம் போகலையா ஹிமாலயா மாதிரி, அதே மாதிரி ஆஸ்ட்ரோனட்ஸு, பேஷண்ட்ஸ், இவருக்கு எல்லாருமே என்ன வேணும்? ஆக்சிஜன் சிலிண்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மிக்ஸ்டு வித் த பவுடர்ட் சார்கோல் இட் இஸ் யூஸ் எக்ஸ்ப்ளோசிவ். இந்த மாதிரி இது எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் தயார் பண்ணுறதுக்காக சார்கோலோட இது மிக்ஸ் பண்ணும், ஆக்சிஜன் மிக்ஸ் பண்ணும். ஆக்சிஜன் ரியாக்ட் வித் சார்கோல் பவுடர். ஓகே, தயார் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், ஏன்னா அப்போ தானே பேன் ஆகும். ஓகே, தென் இட் இஸ் யூஸ்ட் இன் தி சிந்தசிஸ் ஆஃப் மெத்தனால் அண்ட் அமோனியா. ஓகே, இதே மாதிரி மெத்தனால் ப்ரொடக்ஷனும் அமோனியா ப்ரொடக்ஷனுக்காகவே யூஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன். நெக்ஸ்ட், நைட்ரஜன். Nitrogen is one of the most important elements. ஓகே, ஆனால் 78% நைட்ரஜன் தான் இருக்குது இல்லையா? ஓகே, அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் நீட் நைட்ரஜன் ஃபார் தேர் க்ரோத். இப்போ நமக்கும் பிளான்ட்ஸுக்கும் க்ரோத் ஆகணும்னா நைட்ரஜன் வேணும்.
all living things, all living organism including us contain nitrogen. நம்ம பாடியிலையும் பிளான்ட் பாடியிலையும் நைட்ரஜன் இருக்குது. இட் இஸ் எசென்ஷியல் எலமெண்ட் present in proteins and nucleic acid which are the building blocks of all living things. அப்போ நமக்கு வளரணும்னா ப்ரோட்டீன்ஸ் வேணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரோட்டீன் என்ன ஆக்சுவலி நியூக்ளிக் ஆசிட் இல்லையா. ஓகே, விச் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ். டிஎன்ஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதான். It was first isolated, RNA, DNA. Okay. It was first isolated from the air by Daniel Rutherford in 1772. First isolated airல இருந்து நைட்ரஜன் ஐசோலேட் பண்ணது யாரு? Yes, Daniel Rutherford. The name nitrogen is derived from Greek word nitron and gene mean one produce niter. நைட்ரஜனோட மீனிங் என்ன? நைட்ரோன் means இது Greek word nitron derived from Greek word nitron and gene. இந்த மீனிங் என்ன? I produce niter. நைட்ரோட மீனிங் என்ன? நைட்ரோ மீன்ஸ் வாட்? பொட்டாசியம் நைட்ரேட். அது ஒரு காம்பவுண்ட் ஆஃப் நைட்ரஜன், பொட்டாசியம் நைட்ரேட்னு சொல்கிறது. ஓகே, ஸோ ஆண்டோயின் லவோசியர் சஜஸ்டட் த நேம் அசோட். எந்த நேம் அவங்க சஜஸ்ட் பண்ணியது? அசோட். இது இந்த நேம் ஃப்ரம் தி Greek வேர்ட் தட் மீன்ஸ் நோ லைஃப் லீவன் இல்லை, நோ லைஃப். ஓகே, அதுதான் அசோட்டோட மீனிங். அப்போது இதான் நைட்ரஜனோட சிம்பிள் கேபிட்டல் என், நைட்ரஜன். ஓகே, இதனுடைய அட்டாமிக் நம்பர் 7, மாஸ் நம்பர் 14. Next, what are the uses of nitrogen? Liquid nitrogen is used as refrigerant. ஓகே, ரெஃப்ரிஜரேட்டரில் கூல் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம், ரெஃப்ரிஜரண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். லிக்விட் நைட்ரஜன் ரொம்ப கூலாக இருக்கும். -321 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்களா, அதே மாதிரி எவ்வளோ கூலாகிறது. நெக்ஸ்ட், இட் ப்ரொவைட்ஸ் இன் இனர்ட் அட்மாஸ்பியர் ஃபார் கண்டக்டிங் சர்டன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், it is used to prepare ammonia by Haber process. அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுறது விச் இஸ் தென் கன்வெர்ட் இன்டு ஃபெர்டிலைசர் அண்ட் நைட்ரிக் ஆசிட். அமோனியா ப்ரிப்பேர் பண்ண பிறகு தான் ஃபெர்டிலைசர் நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண முடியும் இல்லையா. அப்போது அந்த அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுற நைட்ரஜன் வேணும், NH3 தானே. அப்போ N வேணும், NH3 அதில் N நைட்ரஜன். அது பிறகு அது ஃபெர்டிலைசராகவும் நைட்ரிக் ஆசிடாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், நவடேஸ் இட் இஸ் யூஸ்ட் சப்ஸ்டியூட் ஃபார் கம்ப்ரஸ்ட் ஏர் அண்ட் டயர்ஸ். டயரில் நம்ம ஏர் ஃபில் பண்ணுறோம், அதுக்கு பதிலாக இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம்? நைட்ரஜன் ஏரை யூஸ் பண்ணுறோம். ஓகே, the next one, fifth use, it is used for filling the space above mercury in a high temperature thermometer to reduce evaporation of mercury. இப்போ தெர்மாமீட்டரில் பார்த்தோன்னா மேலே வேக்யூம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அப்போ அந்த மேலே நைட்ரஜனை ஃபில் பண்ணும்போது மெர்க்குரி இவாப்ரேஷன் ஆகிறது ப்ரிவென்ட் பண்ணலை. அதுக்காக அந்த வேக்யூம் ஸ்பேஸில் நைட்ரஜன் ஃபில் பண்ணுறோம். ஓகேயா, ஃபார் வாட்? டு ரெடியூஸ் இவாப்ரேஷன் ஆஃப் மெர்க்குரி. எதில் யூஸ் பண்ணுறோம்? ஹை டெம்பரேச்சர் தெர்மாமீட்டரில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்ப்ளோசிவ் சச் அஸ் TNT, ட்ரை நைட்ரோடொலுவின். இதாக இருக்குல்ல, இதுதான் ட்ரை நைட்ரோடொலுவின். அதே மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் தயார் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நைட்ரோக்ளிசரின். இதாக இருக்குல்ல, நைட்ரோக்ளிசரின். பேர்லேயே இருக்குது நைட்ரோ, அப்போ நைட்ரஜன் இருக்குன்னு மீனிங் இல்லையா. அண்ட் கன் பவுடர். ஓகே, இது கன் பவுடர், இந்த புல்லட்டுக்குள்ளே நிறைக்கும் இல்லையா, அது கன் பவுடர். இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? நைட்ரஜன். ஓகே, next, seventh, it is used for preservation for food because it does not react with the food. Manufacturing a stainless steel, reducing fire hazards as a part of the gas incandescent light bulbs அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதாவது இது ப்ரிசர்வேஷன், ஃபுட்டு சீட்டே ஆகாமல் கேடு வராமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேஷனுக்காக இதுக்குள்ளே நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணியிருக்கு. இந்த பேக்கெட்டுக்குள்ளே நைட்ரஜன் கேஸ். அப்போ அது ரியாக்ட் ஆகாமல், இந்த ஃபுட்டோட எதுவுமே ரியாக்ட் ஆகாமல் நல்லா இருக்கிறதுக்காக. ஓகேயா, ரியாக்ட் வித் ஃபுட்டு ரியாக்ஷன் நடக்காமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். அது ரெடியூசிங் ஃபயர் ஹசார்ட்ஸு, இந்த ஃபயர் அதுலேருந்து வரக்கூடிய ஹசார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் நைட்ரஜனை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் ஹசார்ட்ஸ், அதில் ஸ்மோக்கெல்லாம் குறைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஒன், அஸ் அ பார்ட் ஆஃப் த கேஸ் இன்கேண்டசன்ட், அந்த பல்பில் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, பல்பில் இந்த மாதிரி இந்த ஃபயர் ஹசார்ட்ஸுக்கெல்லாம் இதே மாதிரி நைட்ரஜனை தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி இந்த இன்கேண்டசன்ட் பல்பு இருக்குது, இதுக்குள்ளேயும் நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணுறோம். ஓகே,
Nowadays, nitrogen is used as substitute for compressed air and tires. Have you noticed it? நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் டூ வீலர் இருக்கு இல்லையா, அதில் ஏர் பதில் நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணுறோம். வை டூ பீப்புள் ப்ரிஃபர் நைட்ரஜன் இன்ஸ்டெட் ஆஃப் கம்ப்ரஸ்ட் ஏர் அண்ட் டயர்ஸ்? எதனால் இப்போ ஏருக்கு பதிலாக கம்ப்ரஸ்ட் ஏர் பதில் நைட்ரஜனை யூஸ் பண்ணுறோம்? Nitrogen is preferred over compressed air because nitrogen is less likely to move through the tire rubber than compressed air or oxygen. ஓகேயா? என்னென்னா இப்போ நைட்ரஜனை யூஸ் பண்ணும்போது இந்த ரப்பர் டியூப் வந்து ரொம்ப ஓன் அவுட் ஆகாது. ஓகே, இப்போ ரப்பர் கம்ப்ரஸ்டு தட் மீன்ஸ் மீனிங் தட் யுவர் டயர் ரப்பர்ஸ் வுட் ரிமைன் மோர் ஸ்டேபிள் ஃபார் அ லாங்கர் பீரியட். ஓகே, அதனால சீக்கிரமாக ஓன் அவுட் ஆகாமல் ரொம்ப நாள் நிலைக்கணும்னா, ரொம்ப நாள் ஈடு நிற்கணும்னா இந்த நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணணும். ஓகே, பீப்புள் கேன் ஆல்சோ பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் ஸ்டேபிள் ப்ரெஷர் அஸ் இட் வுட் டம் ஃபியூயல் அண்ட் டயர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, ப்ரெஷரை அப்படியே மெயின்டைன் பண்ணோம், சீக்கிரமாக இறங்காமல் அந்த ஸ்டேபிள் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணோம். அதே மாதிரி டயர் மெயின்டெனன்ஸு கம்மியாகும். ரொம்ப அதாவது டயர் சீக்கிரமாக ஓன் அவுட் ஆகாதுன்னு மீனிங் அது. ஓகே, டயர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நமக்கு லாபம், ரொம்ப சீக்கிரமாக ஓன் அவுட் ஆகாது. இப்போ அதனால் நம்மளை இதை யூஸ் பண்ணுறோம் நைட்ரஜனை, இந்த கம்ப்ரஸ் ஏர் பதிலாக இப்போ நம்மளை நைட்ரஜனை யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். ஓகே, நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் இந்த வேர்டு கேட்கும்போது தெரியும் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு எங்கே, அதான் நம்ம படிக்க போகிறோம். நைட்ரஜன் கேஸ் சர்க்குலேட்டட் இன் ஏர், சாயில் அண்ட் லிவிங் திங்ஸ் ஆஸ் த எலமெண்ட் இட் செல்ஃப் ஆர் இன் தி ஃபார்ம் ஆஃப் இட்ஸ் காம்பவுண்டு. நைட்ரஜன் ஏரில் ஃபுல்லாக நைட்ரஜன் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த நைட்ரலில் மட்டும் இல்லை, சாயிலில் மண்ணில் இருக்குது, லிவிங் திங்ஸில் இருக்குது. ஓகே, அது எந்த ரூபத்தில் இருக்கலாம், காம்பவுண்டாக இருக்கலாம். ஓகே, எலமெண்ட்டாகவோ காம்பவுண்டாகவோ இருக்கலாம். Just as there is a circulation of carbon in nature, so also there is a circulation of nitrogen. It is essential for the proper growth of all plants. இல்லையா, இப்போ நைட்ரஜன் ஒரு செடி வளரணும்னா அதுக்கு எசென்ஷியலாக இருக்கிறது நைட்ரஜன் தான். Okay, the plants cannot make use of elemental nitrogen from the air sources. டைரெக்டாக அது பிளான்ட்டுக்கு நைட்ரஜன் அப்படியே எடுக்க முடியாது. the plants require soluble compounds of nitrogen. அப்போ செடிக்கு எதுவும் வேணாம், நைட்ரஜனோட காம்பவுண்டு அது சாலிபிளாக இருக்கணும். ஓகே, தண்ணியில் மண்ணிலேருந்து அதை எடுக்கும்போது அது சாலிபிளாக இருந்தால் தான் அதை வலிச்செடுக்க முடியும். சாலிபிள் நைட்ரஜன் காம்பவுண்டாக இருக்கணும். ஓகே, thus plants depend on other process to supply them with nitrates. இப்போ any process that convert nitrogen in air into a useful nitrogen compound is called nitrogen fixation. அப்போது ஏரில் நைட்ரஜன் இருந்தால் செடிக்கு எப்படி எடுக்க முடியும் இல்லையா, அப்போ அது சாலிபிள் ஆகணும். சாலிபிள் ஆகி மண்ணில் இருந்தால் தான் அதுக்கு வலிச்செடுக்க முடியும். அந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேயா, அப்போ நம்ம நைட்ரஜன் ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் எப்படி கன்வெர்ட் ஆகும், நைட்ரஜன் காம்பவுண்டாக மாறும், யூஸ்ஃபுல் நைட்ரஜன் காம்பவுண்டாக மாறும். ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். ஃபிக்ஸேஷன் நைட்ரஜன் இஸ் கேரிட் அவுட் பாத் நேச்சுரலி அண்ட் பை மேன். இப்போ நேச்சுரலாக நடக்கக்கூடியது நேச்சுரல் ஃபிக்ஸேஷன், நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் ஃபிக்ஸேஷன். நேச்சுரல் ஃபிக்ஸேஷன்னா லெகுமினஸ் பிளான்ட்ஸ், செடிகளெல்லாம் பார்த்தா இதே மாதிரி இருக்குல்ல, லெகுமினஸ் பிளான்ட்ஸில் இப்படி இதில் இருக்கும் இல்லையா, இதுக்குள்ளே இருக்கிற நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் பாக்டீரியா. ஓகே, லெகுமினஸ் ரைசோபியம் பாக்டீரியா, இது நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும், ரைசோபியம் பாக்டீரியா. இப்போ நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் இது. ஓகே, லெகுமினஸ் பிளான்ட்ஸ் அதே மாதிரி லைட்டனிங் எல்லாம் நடக்கும்போது நைட்ரஜன் ஓகே ஃபிக்ஸேஷன் ஆகும். ஆர்டிஃபிஷியல் ஃபிக்ஸேஷன்னா அமோனியா அண்ட் அமோனியம் சால்ட்ஸ் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறோம், மேன்மேடு அதுதான். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் நைட்ரிக் ஆசிட் அண்ட் நைட்ரேட் சால்ட், எல்லாமே மேன்மேடு. ஓகே, ஆர்டிஃபிஷியல் ஃபிக்ஸ் பண்ணலாம், மண்ணில் போடுறோம் இல்லையா நம்மளை என்பிகே ஃபர்டிலைசர். ஓகே, அதில் இருக்கக்கூடியதா என்பிகேன்னு என்ன, என் நைட்ரஜன், பி ஃபாஸ்பரஸ், கே பொட்டாசியம், என்பிகே ஃபர்டிலைசர். அது செடிக்கு நம்ம போடுறோம் இல்லையா, அப்போ அதுக்கு நைட்ரஜன் கிடைக்கும். அது ஆர்டிஃபிஷியல் ஃபிக்ஸேஷன். கிளியர்? நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த ஒர்க் புக்கில் எழுத முடியும். நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் அக்ரன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு இஸ் present in the air to extent of about 0.03% by volume. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, 0.03%. It is evolved by the plants and animals during respiration and is produced during fermentation reactions. அப்போ எப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் ஆகும்? எஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டியூரிங் ரெஸ்பயர் பண்ணும்போது, பிளான்ட்ஸு ரெஸ்பயர் பண்ணும்போதும் அனிமல்ஸ் ரெஸ்பயர் பண்ணும் கார்பன் டை ஆக்சைடு அது வெளியில் விடும் இல்லையா. இப்போது நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போதும் இந்த ஈஸ்டோட ஃபங்கஸ் ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் நடக்கல, அப்போதும் கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும், இவால்வ் ஆகும். ஓகே, மச் ஆஃப் த நேச்சுரலி அக்கரிங் கார்பன் டை ஆக்சைடு இஸ் எமிட்டட் ஃப்ரம் மேக்மா த்ரூ வல்கானஸ். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேஷன்லேயும் செடியிலேருந்தும் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் ரெஸ்பயர் பண்ணும்போது
ஃபோட்டோசிந்தசிஸில் மட்டும்தான் அது எடுக்கும், ஆனால் மற்றபடி அது ப்ரீத் அவுட்டு. அதே மாதிரி அனிமல்ஸும் ப்ரீத் அவுட் பண்ணும், அப்படி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன், இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படின்னா மேக்மா வல்கானோ எரப்ஷன் நடக்கும் இல்லையா. எஸ், இந்த நேச்சுரலி அக்கரிங் மேக்மா த்ரூ வல்கானோஸ். இந்த வல்கானோ எரப்ஷன் நடக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸு இவால்வ் ஆகும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு மே ஆல்சோ ஒரிஜினேட் ஃப்ரம் பயோடிகிரடேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸஸ். ஓகே, ஆயில் அண்ட் கேஸஸ் பயோடிகிரடேஷன் அது அது எடுக்கும் இல்லையா, அந்த டைம்லேயும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு எமிட்டட் பை ஹியூமன் அப்செட் அண்ட் தி நேச்சுரல் பேலன்ஸ் ஆஃப் கார்பன் சைக்கிள். நேச்சுரல் பேலன்ஸ் ஆஃப் கார்பன் சைக்கிள். அப்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு ஹியூமன், இது கார்பன் டை ஆக்சைடு எமிட் பை ஹியூமன், நம்மளும் ரெஸ்பயர் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு இது ரிலீஸ் ஆகும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி வரும்போது அதாவது நேச்சுரல் இது அப்செட் ஆகும். எல்லா இடத்துலையுமே கார்பன் டை ஆக்சைடு நிறைய ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும், பேலன்ஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா. மேன்மேட் கார்பன் டை ஆக்சைடு இன் அட்மாஸ்பியர் ஹஸ் இன்க்ரீஸ்டு குளோபல் டெம்பரேச்சர் விச் இஸ் வார்மிங் தி பிளானட். இந்த மாதிரி நிறைய கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும்போது அட்மாஸ்பியரை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அட்மாஸ்பியரில் டெம்பரேச்சர் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதனால என்ன ஆகும், planet warm ஆகும். That is called global warming. Okay, while carbon dioxide derived from the fossil fuel is very small component of the global carbon cycle, the extra carbon dioxide is cumulative because the natural carbon exchange cannot absorb all the additional carbon dioxide. அப்போ while carbon dioxide derived from fossil fuel, அதே மாதிரி fossil fuel விடக்கூடியது என்ன, கார்பன் டை ஆக்சைடு தானே, அது ஒரு வெரி ஸ்மால் அமௌண்ட்டு குளோபல் கார்பன் சைக்கிளில் இவால்வ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு டெரைவ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஸ்மால் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து வரும், ஓகே, கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்ட்ரா அக்யூமுலேட் ஆகும் இல்லையா, பிகாஸ் த நேச்சுரல் கார்பன் எக்ஸ்சேஞ்ச் cannot absorb. என்ன ரீசன், ஒரு லெவல் வரை தான் செடிக்கு அப்சர்வ் பண்ணோம் இல்லையா, அது பிறகு இந்த நேச்சுரல் கார்பன் டை ஆக்சைடு cannot absorb ஆல் தி அடிஷன் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய இந்த மாதிரி நிறைய வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும், அப்சர்வ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகும், எக்ஸஸாக வரக்கூடிய அடிஷ்னலாக வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இதோட அளவு கூடும்போது அது கார்பன் டை இது குளோபல் வார்மிங்க்கு ரீசன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆர் ஏரட் ட்ரிங்க்ஸ். நம்ம குடிக்கிறோம்ல ஏரட் ட்ரிங்க்ஸ், இதில் இருக்க என்ன, கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஓகே, ஏரட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, இது ஏரட் ட்ரிங்க்ஸில். ஓகே, எஸ், அதில் ஃபேண்டா அதே மாதிரி எஸ் மிரண்ட் அதில் எல்லாம் இருக்குது கார்பன் டை ஆக்சைடு கேஸ். இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், இது மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷராக யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங்னா சோடியம் கார்பனேட்டு. ஓகே, சோடியம் கார்பனேட்டு இது பை சால்வே ப்ராசஸ். சால்வே ப்ராசஸ்னால சோடியம் கார்பனேட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காகவும் கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சால்வே ப்ராசஸ்ஸு. இப்போ ஏரேட்டட் ட்ரிங்கில் ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஏரேட் ட்ரிங்க் இஸ் நத்திங் பட் கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ்ட் இன் வாட்டர் அண்டர் ப்ரெஷர். ஹை ப்ரெஷரில் கார்பன் டை ஆக்சைடு கேஸை ஆர்டினரி வாட்டரில் ஃபில் பண்ணுவது, தட் இஸ் கால்டு ஏரேட்டட் வாட்டர். திஸ் இஸ் ஆல்சோ கால்டு சோடா வாட்டர். கிளியர்? நெக்ஸ்ட், சாலிட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கால்ட் அஸ் ட்ரை ஐஸ். இட் இஸ் யூஸ்ட் அஸ் ரெஃப்ரிஜரண்ட். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு கேஸ், ஆனால் அது சாலிட் ஆகும்போது தட் இஸ் கால்டு ட்ரை ஐஸ். ஓகே, அது எதுக்கு யூஸ் பண்ணுற, ரெஃப்ரிஜரண்டாக. இந்த இதெல்லாம் கேடாகாமல் மீன்லாம் போடுற ஐஸ் மாதிரி இருக்குல்ல, அதுதான் ட்ரை கார்பன் டை ஆக்சைடு. த கேஸ் இஸ் ஸோ கோல்டு தட் மாய்ஸ்சர் இன் த ஏர் கண்டென்சஸ் ஆன் இட், கிரியேட்டிங் எ டென்ஸ் ஃபோக் விச் இஸ் யூஸ்ட் இன் ஸ்டேஜ் ஷோஸ் அண்ட் மூவி எஃபெக்ட்ஸ். இப்போ இந்த ட்ரை கார்பன் டை ஆக்சைடை இப்படி இதான் ட்ரை கார்பன் டை ஆக்சைடு, ஐஸ் கட்டை மாதிரி இருக்குது. ஆனால் ஐஸு கட்டைன்னா ஐஸு மெல்ட் ஆகும், ஆனால் இதில் மெல்ட் ஆகாது. இதில் இந்த கேஸ் தான் சப்ளிமேஷன், இது டேரெக்டாக போக வரும். அதனால தான் ஸ்டேஜ் ஷோயிலெல்லாம் இந்த டெபிள் எல்லாம் வரக்கூடிய இதெல்லாம் இருக்குல்லையே, அந்த இடத்துல யூஸ் பண்ணுற இது அந்த கேஸ் ஃபார்ம் ஆகிறது யூஸ் பண்ணுறதுக்கு இது எது யூஸ் பண்ணுறோம், ட்ரை கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இட் இஸ் யூஸ்டு ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ஃப்ரூட்ஸ். அதே மாதிரி இது எதுக்கு யூஸ் பண்ணுறான்னா மேனுஃபேக்சரிங் ஃபர்டிலைசர், யூரியா ஃபர்டிலைசர் தயார் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரிசர்வேஷன் ஆஃப் குட் கிரெயின்ஸ் ஃபுட்டு, இது எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, இதே மாதிரி அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுறது, யூரியா ப்ரிப்பேர் பண்ணுறது, எல்லாம் அமோனியா அதே மாதிரி தான் மேனுஃபேக்சர் யூரியா. அதே மாதிரி இன்னொரு யூஸ்னா ஃபுட் கிரெயின்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக கார்பன் டை ஆக்சைடு கேஸ் யூஸ் பண்ணுறோம். Next, what happens when carbon dioxide is passed through lime water? Write the equation for this reaction. Okay, lime water ஓட கார்பன் டை ஆக்சைடு சேரும்போது என்ன ஆகும்? லைம் வாட்டர் என்ன, சுண்ணாம்பு தண்ணி இருக்குல்ல, அதுதான்.
When a litmus amount of carbon dioxide is passed through lime water, it turns milky due to the formation of insoluble calcium carbonate. അപ്പോൾ കാർബൺ ഡൈ ഓക്സൈഡ് കാൽസ്യം ഹൈഡ്രോക്സൈഡ് ലൈം വാട്ടർ അതോടെ കാർബൺ ഡൈ ഓക്സൈഡ് ചേരുമ്പോൾ അത് എതുവാக മാറും ഇൻസോലബിൾ കാൽസ്യം കാർബണേറ്റ് കാൽസ്യം കാർബണേറ്റ് സോലബിൾ ആകാമ കാൽസ്യം കാർബണേറ്റ് പ്ലസ് H2O ഫോം ആകും. When excess amount of carbon dioxide is limited amount, in excess amount of carbon dioxide is passed through lime water, it first turn milky. இல்லை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா பாருங்க, மில்கி கலரில் சேஞ்ச் ஆகும். Milky, it first turn milky and the milkiness disappears due to the formation of soluble calcium hydrogen carbonate. Okay, first milky color, next திருப்பி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், soluble ஆகும், கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டு. ஓகே ஆகும் ஃபார்மேஷன் எதனால் அப்படி டிஸப்பியர் ஆகுது, டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் calcium hydrogen carbonate CaHCO3 twice. ஓகேயா, ஃபஸ்ட்டு லெஸ் அமௌண்ட் சேரும்போது கால்சியம் கார்பனேட்டு அது மில்கி கலரில் ஆகும். அது பிறகு திருப்பி எக்ஸஸ் ஆகும்போது என்னாகும், கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டாக ஃபார்ம் ஆகும். தட் இஸ் சாலிபிள். ஓகேயா, CaHCO3 twice. Next, greenhouse effect and global warming. The solar radiation is absorbed by the surface of land and ocean. In turn, they release infrared radiation or heat into the atmosphere. இப்போ இந்த சோலார் ரேடியேஷன் சன்லேருந்து இருக்கக்கூடிய ரேடியேஷன் இருக்கு இல்லையா, யாவது அப்சர்வ் பண்ணோம், எஸ் எர்த் சர்ஃபேஸ். ஓகே, எர்த் சர்ஃபேஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் ஓஷன் அப்சர்வ் பண்ணோம். இன் டென் த ரிலீஸ் இன்ஃப்ராட் ரேடியேஷன் ஆர் ஹீட் இன் டு த அட்மாஸ்பியர். இது என்ன ஆகுது, இது அப்சர்வ் பண்ணி இது ரிலீஸ் பண்ண இன்ஃப்ராட் ரேடியேஷனை அட்மாஸ்பியருக்கு கொடுக்கும், திருப்பி ரிட்டர்ன் பண்ணோம். Certain gases or molecules present in the atmosphere absorb the infrared rays and re-radiate the heat in all directions. ஓகே, அப்போ சில கேஸஸ் என்ன, இந்த இடத்துல அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய சில கேஸஸை திருப்பி வரக்கூடிய இன்ஃப்ராரெட்டை அப்சர்வ் பண்ணி திருப்பி ரீரேடியேட் பண்ணோம், எல்லா டைரக்ஷன்லையுமே ரீரேடியேட் பண்ணோம். அப்போ என்ன ஆகும், ஹென்ஸ் தீஸ் கேஸஸ் மெயின்டைன் தி டெம்பரேச்சர் அட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணோம். தி கேஸஸ் விச் அப்சர்வ் திஸ் ரேடியேஷன்ஸ் ஆர் கால்டு மெயின்டைன் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும்னு மீனிங். ஓகே, அட்மாஸ்பியரில் பாருங்கள், சன்லைட்டில் படுறோம் இல்லையா, எர்த்து சர்ஃபேஸில் பட்டு அது திருப்பி போகுமா, ரேடியேட் ஆகுமா, அப்போது அட்மாஸ்பியருக்கு வேறு மோலிக்யூல்ஸ் எல்லாமே எதெல்லாம் சொல்கிறேன் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், அது இதை எடுத்து திருப்பி ரீரேடியேட் பண்ணும், அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். So that gases are called greenhouse gases. Okay, the gases which absorb these radiations are called what, greenhouse gases, and this effect is called greenhouse effect. Okay, அப்போ எந்தெந்த கேஸஸ் எல்லாம்னா கார்பன் டை ஆக்சைடு இந்த அட்மாஸ்பியர் இப்போ சன்னில் இருக்கக்கூடிய ரேடியேஷன் சர்ஃபேஸில் பட்டு ரேடியேட் ஆகி போகுமா இன்ஃப்ராட் ரைஸ், அந்த இன்ஃப்ராட் ரைஸை அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைட்ஸு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன் இதெல்லாம் என்ன ஆகும் தெரியுமா, அதை அப்சர்வ் பண்ணி திருப்பி ரேடியேட் பண்ணோம், எர்த்துக்கே திருப்பி அனுப்போம், அப்போது எர்த்தோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேட் கேஸ் ஆர் கால்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் தான் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைட்ஸு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன். The increase in level of these gases result in a gradual increase at temperature of the earth surface. அப்போ இதனுடைய அளவு கூடும்போது கார்பன் டை ஆக்சைடையும் நைட்ரஜன் ஆக்சைடோடையும் மீத்தேனோடையும் குளோரோஃப்ளோரோ கார்பனோட அளவு கூடும்போது என்ன ஆகும், டெம்பரேச்சரோட அளவு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் எர்த் சர்ஃபேஸில். ஸோ திஸ் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் காஸ்ட் டியூ டு இன்க்ரீஸ் இன் ஏர் பொல்யூட்டன்ஸ் அண்ட் இட் ரிசல்ட் இன் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் தி அட்மாஸ்பியர். ஓகே, அப்போ திஸ் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் எதனால் இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்க்கு கூடுதல் ரீசன் என்ன, எஸ் ஏர் பொல்யூட்டன்ட்னால. ஏர் பொல்யூட்டன்ட் எந்த சப்ஸ்டன்ஸ்னால ஏர் பொல்யூஷன் ஆகுதோ அதனால் என்ன ஆகும், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஃபார்ம் ஆகி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் குளோபல் வார்மிங். அப்போ குளோபல் மொத்தமாக சூடு கூடுமா, இன்க்ரீஸ் ஆகுமா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு வாட் திஸ் ஃபினாமினன் இஸ் கால்டு குளோபல் வார்மிங். கிளியர்? ஸோ இதுதான் இவ்வளோ தான் இந்த லெசனில் ஒர்க் புக்கோட சம்மரைசேஷன். நீங்கள் நல்லா நீட்டாக வாட்ச் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.